கடைக்காரனாக இருந்தால் அவனோட போய் நீங்கள் சண்டை போடுங்க, எங்களோட சண்டை போடாதங்க. வாங்க, மிளகா, கத்திரிக்காய், எலுமிச்சை, கரும்பு, வாழை ஏதோ சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம், நல்லா ஆகுங்க. அவ்வளோதான். எல்லா செடிகளுக்கும் ஒன்று தான், ஒரே மாதிரி கேரக்டரில் தான் வரும். எல்லாமே வியாபார துறையாகி போச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஏமாறுற வரைக்கும் இது ஆசை நமக்கு. இதில் இதை அடித்தா வந்துடுமா, அதை அடித்தா வந்துடுமா, ஒரு நிரந்தரம் இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து பார்க்கணும் வந்துரு பண்ண போய் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், மண்டையை போட்டுக்கிட்டு நீங்களும் குழப்பிக்கிட வேண்டாம், நாங்களும் குழப்பிக்கிட வேண்டாம். நாங்கள் எல்லாம் பண்ணி ஓட்டாண்டி ஆகி தான் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். எலுமிச்சந்தோப்பில் எனக்கு இப்போ நான் அடிக்கிற மருந்து எல்லா மருந்துகளுக்கும் அவ்வளோன்னு திருப்தி இல்லை. புதுசாக உங்கள் மருந்துகள் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கேன். இப்போ நான் என்ன மோனோக்ரோட்டோபாஸ், சல்ஃபரு போட்டால் எல்லாம் அடிக்கேன். அப்புறம் சூடோமோனாஸ், பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு இயற்கை உரங்களும் கொஞ்சம் அடிக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல காய்ப்பு, காய்களும் பரிசாக இருந்துச்சு, நல்ல பளபளப்பாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. இப்போ பழையபடி பார்த்தா சுருட்டையாக இருக்குது. ஒருவேளை மாற்று மருந்து எப்போ பார்த்தாலும் சோறையை சாப்பிட்றதுக்கு வேறு ஒரு உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அப்படி சொன்னீங்க. ஒரு நேரம் இதை அடிங்க, ஒரு நேரம் அதை அடிங்கன்னு கருத்து சொன்னீங்க. அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அது நல்லதாக இருக்கும். அப்போ உங்கள் மருந்து எதை அடிக்கலாம் அப்படின்னு உங்கள் சபார்டினேட்டே சொல்லிடுவாங்கன்னா எனக்காக நேரத்தை சொன்ன வேண்டாம். இல்லை நீங்கள் சொல்கிறதுனால சந்தோஷமாக கேட்க. நன்றி, தேங்க்யூ. நான் முதலே சொல்லிட்டேன். நான் நீங்கள் என்ன வெள்ளாமைக்கு மருந்து வாங்க வந்திருக்கீங்க? எலுமிச்சைன்னா எத்தனை ஏக்கர் எலுமிச்சை, எவ்வளவு தண்ணி அடிப்ப, அவ்வளோதான் உங்களுடைய வேலை. மித்த வேலையெல்லாம் எங்களுடையது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், மண்டையை போட்டுக்கிட்டு நீங்களும் குழப்பிக்கிட வேண்டாம், நாங்களும் குழப்பிக்கிட வேண்டாம். நாங்கள் எல்லாம் பண்ணி ஓட்டாண்டி ஆகி தான் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். எங்களுக்கும் இது மாதிரி சங்கடங்க வந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் கூடாமல் அந்த எலுமிச்சையில் இருக்கிற சுருட்டை அங்கிறது போகாது. இது நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. என்னென்ன போகும், எல்லா நோய்களையும் செடிக்கு வரவழைச்சிக்கிட வேண்டியது, ஒவ்வொன்றா அடித்து பார்க்க வேண்டியது, எதுக்கு போயிருக்குது. எலுமிச்சையில் லீஃப் மைனர்னு சொல்லுவோம், அதுக்கும் போகும். தக்காளி இலையும் லீஃப் மைனர் வரும், அதுக்கும் போகும். சொரக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இதுக்கெல்லாமே லீஃப் மைனர் ரொம்ப ஈஸியாக வரும். அது எந்த மருந்து அடித்தாலும் கெமிக்கலில் போகவே போகாது. எந்த வெள்ளாமை அது சொல்லுங்கள். நீங்கள் போய் மொத்தத்துக்கு எங்களுக்கு மருந்து கொடுங்கன்னா அவங்க ஏதாவது இருக்கிறதான் எடுத்து கொடுப்பாங்க. எலுமிச்சைன்னு சொன்னோம்னா நாங்கள் எண்ணெயோடு சேர்த்து மித்ததை என்னென்ன கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துருவோம். எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னு சொல்லணும், இல்லை எத்தனை ஏக்கர்னு சொல்லணும். கொஞ்சம் தண்ணி ஒரு 100 லிட்டர் நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் ஒரு 120 லிட்டரோ 130 லிட்டருக்கு கணக்கு பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அதை வாங்கி அடிச்சுங்க. ஒரு தடவைக்கு போல் கண்டினியூவாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை. இந்த நீங்கள் இந்த எலுமிச்சம் பார்த்தது அவங்க தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கொத்தாக காய் வந்தது இவருடைய நிலத்துல தான். இவருக்கு தான் முதல்ல நம்ம கம்பெனி தரப்புலேருந்து சும்மா ஃப்ரீயாகவே கொடுத்தோம். இப்போவும் அது அவங்க ஒரு பொண்ணு மாதிரி பண்ணுன்னு போர்டு போட்டுக்கிட்டாங்க. நம்ம பேரை சொல்லிட்டான்ல, நீ காசு வாங்கினா நல்லா இருப்போம்மா. நம்ம இப்போ வரைக்கும் சும்மா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போகட்டும், அதையாவது பார்த்தாது பாய திருந்துவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் காசு வாங்கணும்னு சொன்னோம்னா அவர்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் கழித்து வாங்கி அடிச்சு கொடுவோம்னு அவர் இருப்பார். எதுக்கு வந்தது வம்பு? கொடுக்குறதே கொடுத்துட்டோம், கடைசி வரை கொடுத்துருவோம்னு இப்போதைக்கு அவருக்கு ஓசியாக தான் மருந்து தர்றோம். நீங்கள் வந்தவர்கள்லாம் உங்களுக்கு என்ன வெள்ளாமல் மருந்து எதுக்கு வேணும், எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும், அது மாத்திரம் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்துக்கிடுறோம். நாங்கள் செய்கிறோம். செஞ்சதை பார்த்துக்கிட்டு உங்கள் சந்ததியாவது நல்லா இருக்குங்கள. நம்ம சாப்பிட்டு பாதிக்கு மேலே 3/4க்கு மேலே முடிஞ்சு போச்சு. இனிமேல் பின்னாடி வர்றவங்களாவது அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்கள் செய்கிறோம். முதல்ல
நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எந்த உரத்தையாவது போட்டுக்குங்க. 4 தடவை, அதாவது நட்டின 15ஆவது நாள், 30ஆவது நாள், 40ஆவது நாள், 60ஆவது நாள், இந்த அதாவது உள்ள அந்த குறு பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ உரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உரத்தை கொடுத்துக்குங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்கிறத விட ஒரு 10-15 மூட்டை ஜாஸ்தியாக தான் வரும். இப்போதைக்கு இது சும்மா சாதாரணம். தனியாக பண்ணிக்கிடணும்னு சொன்னோம்னா எந்த உரமும் போடாமல் செய்யாமல் நம்ம உரத்தை போட்டு செஞ்சுக்கிடலாம், இல்லை நம்ம ஆயிலை போட்டு செஞ்சுக்கிடலாம். செஞ்சுக்கிட்டோம்னா நல்ல மகசூல் தான் வருது. இப்போ கர்நாடகாவில் நாங்கள் ஒரு 30 ஏக்கர் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஆயில் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உரத்தை கொடுத்தோம், இப்போ ஆயில் கொடுத்துருக்கோம். மேலேயும் 4 தடவை ஆயில் அடிக்க சொல்லியிருக்கோம். கீழே 20 லிட்டர் ஆயில் கொடுத்துருக்கோம். மேலேயும் 4 தடவை ஆயில் அடிக்க சொல்லியிருக்கோம். அதை விட இது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம சீதோஷ நிலை சரியில்லாமல் நட்டின உடனே எல்லாருக்கும் சரியாக வராமல் உழுதுட்டாங்களாம். நட்டின உடனே எல்லாமே செத்து போச்சான். ஆனால் நம்மது மாத்திரம் நல்லா பிழைச்சிருக்கு. நீங்கள் வாங்க சார் என்னாங்க, நான் போக முடியல. அறுவடை பண்ணிக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம். முதல்ல உரத்தை கொடுத்தோம் 20 மூட்டை, இப்போ 20 லிட்டர் ஆயில் கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ வருது அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மாமூலாக நீங்கள் என்ன உரத்தை வேணும்னு கீழே போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஒரு 4 தடவை மாத்திரம் ஆயில் அடிச்சுங்க. அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு நீங்கள் எந்த உரத்தை வேணும் கீழே போட்டுக்குங்க. எங்ககிட்ட வாங்கிக்கிட்டாலும் சரி, நீங்கள் வெளியே வாங்கிக்கிட்டாலும் சரி, நிறைய போடாதுங்க, கம்மியாக போட்டுக்குங்க. அதுவும் கூடாமல் 15 நாள், 30 நாள், 45 நாள், 60 நாளைக்குள்ளே மேலே தெளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2 லிட்டர் ஆயில், 1 லிட்டரு சீவீடு நாங்கள் கொடுத்துருவோம். ஒவ்வொரு தடவையும் மாற்றி இவங்க கொடுப்பாங்க, ஒரே இதாக கொடுக்காம. இதுக்கும் அதுக்கும் 2க்கும் ஒன்று தான் பண்ணிக்கிடலாம். நீங்கள் கீழே எந்த உரத்தை போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் கவலை இல்லை. நிறையா போடாதுங்க, கம்மியாக போட்டுக்குங்க. ஆயில் மாத்திரம் மேலே அடிச்சுக்குங்க. நான் இப்ப என் நிலத்துல கத்திரியும் மிளகாயும் பயிரிட்டுறேன் ஐயா. 15 நாள் ஆகுது இப்ப பயிர் வச்சு. 25 நாள் ஆகுது. 15 நாளைக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 3 வருஷமா பண்ணிருக்கேன். 3 மாசம் மட்டும்தான் மருந்து அடிக்காத காய் பொறுக்கும். அது பிறகு காய்ப்புழு நிறைய வந்துடும் கத்திரியில. அப்புறம் மருந்து அடிக்க கூடாதுன்னு ஓட்டிடுவான். மருந்து அடிக்க கூடாதுன்னு ஓட்டிடுவான் கொள்ளையவே. சாம்பல் அது மாதிரி அடிப்பான். கண்ட்ரோல் ஆகலைங்கிறதுனால ஓட்டிடுவான். ஏன்னா 4 அடிக்கு வச்சிருந்தேன், 4க்கு 4 வச்சிருந்தேன். இப்ப 8க்கு 6 வச்சிரு வந்திருக்கான். என்னது கத்திரி செடி 8க்கு 6. ஓகே, நல்லா இருக்குது. ஆனா இலையில சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் இருந்தது. இஞ்சி பூண்டு கரைசல் அடிச்சிட்டு வந்தேன். அதுல ஒரு சிலது ஓடிடுச்சு, ஒரு சிலது ஓட மாட்டாங்குது. இப்ப ஒரு அரைகாணி கத்திரி வச்சிருக்கேன், ஒரு 1/4 காணி மிளகாய் வச்சிருக்கிறேன். மிளகாயில மேல இலை சுருட்டு மாதிரி அப்படியே மேல வந்துட்டு பேன் இருக்குது. அதுல மஞ்சள் கலரு செம்பேன் மாதிரி. அது கண்ட்ரோலே ஆக மாட்டாங்குது என்ன செஞ்சாலும். இது ஒரு நல்ல கேள்வி தான். நம்ம போய் மருந்து கடையில் போய் நீங்கள் என்ன இருக்குதோ அதுக்கு தான் அவன் கொடுப்பான். இப்போ அவர் மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, அதுக்கு தக்கன கொடுத்துக்கிடுவான். இல்லைன்னா எதையாவது ஒன்று எடுத்து கொடுப்பான். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா, அதாவது வெள்ளை, தத்துப்பூச்சி, சிரிப்ஸு, மைட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து அதோட பயிர் வளர்கிறதுக்கும் காய் பெருசாக வர்றதும் பூ நிறைய வர்றதுக்கும் மொத்தத்துக்கு கொடுத்துருவோம். இவங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்னு சொன்னால் கத்திரி எவ்வளவு நிலம் அது மாத்திரம் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கத்திரிக்கும் கொடுத்துருவாங்க, மிளகாய்க்கும் கொடுத்துருவாங்க. ஆனால் மிளகாய் மாத்திரம் நட்டின 15ஆவது நாள்லேருந்து நீங்கள் மருந்து அடிச்சுக்கிடணும். நிறைய சுருண்டு போனதுக்கப்புறம் அதை சரி பண்ணணும்னா ஓரளவுக்கு சரியாகும், மொத்தத்துக்கு சரியாகாது. எல்லாமே வியாபார துறையாகி போச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஏமாறுற வரைக்கும் இது ஆசை நமக்கு. இதில் இதை அடித்தா வந்துடுமா, அதை அடித்தா வந்துடுமா, ஒரு நிரந்தரம் இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து பார்க்கணுங்கிற பண்ண போய் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போ எக்ஸ்பிரி டேட்டுன்னு நம்ம பொருளுக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறீங்க? ஏன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும்.
எண்ணெயை ஆட்டி வச்சிங்கன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். பயிருக்கு நாங்கள் மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம். மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள் கால அளவுக்கு அந்த 1 வருஷத்து வரைக்கும் வச்சுட்டு இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ வச்சு 3 வருஷம் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். கீழே தென்னை மரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி வேரில் கட்டுறது செய்யறது இல்லை 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 நீங்க விட்டாலும் கூட வேறு தான் எடுத்துக்கிடணும். வேரில் கட்டினாலும் ஒன்று தான், வேறு எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். ரொம்ப நாளாகும். இருக்கும். அதான் சொல்றேன், ரொம்ப நாளாகும். அது 1 மாசம் விட்டா எடுத்துக்குது. 1 மாசத்துல எல்லாம் போகாது மேலே வரைக்கும். சரிங்க, நம்ம ஒரு டைம் ஆச்சுன்னா மேலே போயிடும்ல, அந்த கேப்பில் நம்ம விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். உரம் தானே. அதான் 1 மாசத்துலலாம் எடுத்துக்கிடாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகும். 8 மாதம் 9 மாதம் ஆகும். கீழே போட்டு உரம் போகிறதுக்கு 9 மாதம் ஆகுங்களா? ஆமாம், 9 மாதம் கூட போய் சேரலையே. நாங்கள் ஒரு மினிஸ்டர் தோட்டத்தில் போட்டிருந்தோம். அது எவ்வளவு கிட்டத்தட்ட இன்னைக்கோட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ தான் ஈல்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுங்கம்மா. நம்ம கொடுக்குற உரம் மரம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? மரம் எடுத்துக்கிட்டதுக்கு தான் சொல்கிறேன் நான். எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே ஆகும். அதே நீங்கள் மிளகாய் செடியோ கத்திரி செடியோ தக்காளியோ போட்டுருந்தீங்கன்னா 1 வாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். 9 மாதம் கழிச்சு பழம் தட்டுங்க. நான் கேட்குற கேள்வி, மேலே ஸ்ப்ரே பண்ண முடியாது, கீழே தண்ணியில் விடலாமா? நான் தண்ணியில் விடலாம், உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறேன் நான். நம்ம எதானாலும் தென்னை மரத்தில் வந்து 9 மாதம் 10 மாதம் கழிச்சு தான் ஈல்டு கிடைக்கும். இன்னைக்கு வாங்குற பாலை 10 மாதம் கழிச்சு தான் தேங்காய். அவ்வளோதான் 1 வருஷம் ஆகும். ஆமாம், இந்த ரிசல்ட் 1 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும். அந்த 1 வருஷம் நம்ம போட்டே இருக்கணும். ஆமாம், அதான் சொல்றீங்க. ஆமாம், அதான் நானும் கேட்குறேன். ஒரு தடவை போட்டு பேசாம ஸ்ப்ரே பண்ணாமல் கீழே விட முடியுமான்னு தான் கேட்குறேன். கீழே விட்டுக்கலாம். ஆனால் லேட்டாக தெரியும், உடனே தெரியாது. அதான் கேட்குறேன். அது இல்லாமல் ஸ்ப்ரே இல்லாமல் வேற உரங்கள் இருக்கா? பின்னாக்கு இதெல்லாம் உரம் அதான் காலையிலே சொல்லிட்டேன்ல, எங்ககிட்ட இருக்கிற எல்லா பின்னாக்கையும் கலந்து டீகம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு. பார்சலில் வாங்கிக்கலாங்களா? இங்கே வந்து தான் வாங்கணுமா? பார்சல் வாங்கிக்கணும். பார்சல் வாங்கி அட்ரஸ் கொடுத்தா கொண்டாடப்பட்டு அனுப்பிடுவீங்க இல்லையா? நீங்கள் எத்தனை மரம்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ மேனிக்கா 2 கிலோ மேனிக்கா 5 கிலோ மேனிக்கா அவன் கணக்கு போட்டு சொல்லிடுவான். அது நீங்கள் அனுப்புனீங்கன்னா அனுப்பிடுவாங்க. இப்போ என் தோட்டத்தில் வந்து கரும்பு இருக்குது, பப்பாளி இருக்குது, வாழை இருக்குது, கோவக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, முருங்கை இருக்குது, மிளகாய், இந்த காய் செடி வகைகள்லாம் ஒரு 20 வகையான காய்கள் சுழற்சி முறையில் இருக்குது. உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 4 மட்டும் தீர்வு சொன்னீங்கன்னா மீதியெல்லாம் புரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி கட்டுப்பாடு, புழு கட்டுப்பாடு, இலைக்கருகள், வைரஸ் கட்டுப்பாடு, உர மேலாண்மை, இது 4 சுருக்கமாக சொன்னீங்கன்னா இந்த 4 இப்போ ஒன்றுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த பர்சன்டேஜ் விகிதமாக. இது எனக்கு இந்த 4 விஷயத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக, இப்போ நான் ஒன்று தனித்தனியாக வாங்க முடியாது, எல்லாம் 25 சென்ட் 30 சென்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து ஈஸியாக வந்து ஒரே முறையில் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லுங்கள். என்னென்னு சொன்னோம்னா, உங்களுக்கு எல்லா செடிகளுக்கும் எல்லாமே வர்றது ஒரே ஐட்டமாக தான் வரும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் வெள்ளை, தத்துப்பூச்சி, சிரிப்ஸு, மைட்ஸு, இது வந்து சாரை உறிஞ்சும்னு சொன்னால் இலை சுருண்டு போகும். இது எல்லா செடிகளுக்கும் வரும். கத்திரிக்கும் வரும், தக்காளிக்கும் வரும், பருத்திக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். 2வது தடவை வந்து புழு, ஓட்டை போடுறது புழு, அந்த புழு எல்லாத்துக்குமே வரும். தக்காளி பழத்துக்கு வரும், பருத்திக்கு வரும், எல்லாமே வரும். அவங்க சொன்ன மாதிரி கொய்யா பழத்துலலாம் பழம் ஈன்னு சொல்லுவோம், அது ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் இதாகும். அப்புறம் வந்து நோயில் சாம்பல் நோய், இலை அழுகல் நோய், நுனிக்கருகள் நோய், வேரழுகல் நோய், இதுவே நோய் சம்மந்தப்பட்டது. எந்த செடிக்கு வந்தாலும் அதுதான் வரும். கொஞ்சம் வித்தியாசப்படும். எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமன்னு காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் வகுத்து பசி ஏற்பட்டாலும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நீ என்ன செடியாவது வச்சுக்கப்பா, எனக்கு என்ன போச்சு, நீ வந்து என்ன செடி வச்சிருக்கிற, அவ்வளோதான். இப்போ அவன் சொன்ன மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஒன்று தான், ஒரே மாதிரி கேரக்டரில் தான் வரும். எலுமிச்சைக்கு மாத்திரம் நாங்கள் மாற்றிடுவோம். அதில் மித்தது எல்லாம் காமன் தான். நீங்கள் எது வேணும் வச்சுக்கலாம். நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நோய் என்னன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இலையில புள்ளி வந்ததாலும் புள்ளி நோய், அது நுனையிலேருந்து கருகிட்டு வந்தாலும் நுனிக்கருகள் நோய். வேறு அழுகி போச்சுன்னா சொல்ல செடி மொத்தம் செத்து போகும். இல்லைன்னா அது இன்னொன்று என்ன சொல்லுவோம், மேலே வந்து தண்டில் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி வந்தாலும் கூடாமல் அதுவும் நோய் தான். நோய்களுக்கு வேறு மருந்து,
புழுவுக்கு வேறு மருந்து, பூச்சிகளுக்கு வேறு மருந்து இது இருக்கும். உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு என்ன வந்து உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் புழு வர்றது ஓட்டை போடுறது தெரியுமில்ல, ஓட்டை போடுறது எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் கத்திரியில் நிறைய ஓட்டை போடும், மிளகாயிலையும் காய்ப்புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் சொன்னீங்கன்னாலே நாங்கள் முயற்சி பண்ணி கொடுத்துக்கிடுவோம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்கள் மண்டையை உடைச்சி தையல் போட்டு எல்லாம் குத்தி கித்தி வச்சு டாக்டர் பிழைக்க வச்சுருக்கேன். நீங்கள் மண்டையை உடைச்சிக்கிடாதங்கன்னு தான் சொல்கிறோம். கடைக்காரனாக இருந்தால் அவனோட போய் நீங்கள் சண்டை போடுங்க, எங்களோட சண்டை போடாதங்க. வாங்க, மிளகா, கத்திரிக்காய், எலுமிச்சை, கரும்பு, வாழை ஏதோ சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம். நல்லா ஆகுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது.